Hello students, 12th standard, subject commerce, unit 3, chapter 7. அதோட continuation தான் நம்ம பார்க்க போறோம். Topic benefits and limitations of stock exchange. In our previous video, we had discussed about features of stock exchange. அதில் நிறைய பார்த்தோம் இல்லையா? And now we are going to discuss about benefits and limitations of stock exchange. பங்குச்சந்தையினுடைய பயன்பாடுகள் மற்றும் அதனுடைய குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டி, கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பயன்களை யார் வந்து நம்ம ரொம்ப பயனாளிகளாக இருக்கிறாங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்யூனிட்டி. ஸோ சமுதாயம் அப்படிங்கிறது சமூகம் வந்து என்ன இருக்குது ரொம்ப பயனடையுது. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால தான் ஸோ சமூகத்தில் நிறைய வந்து என்ன ஆயிடுச்சு பயன்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட்லேருந்து நிறைய அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து நிறைய விஷயம் என்ன ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் டெவலப் ஆகிருக்கு. அண்ட் கம்பெனி, ஸோ கம்பெனி என்னது, ஸோ நிறுவனங்கள், ஸோ கம்பெனிஸ்லாம் வந்தது, அதுவும் என்னவாயிருக்கு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டராக இருக்காங்க. எதன் மூலியமாக இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுடைய வருகையினால். அண்ட் இன்வெஸ்டர்ஸ், ஸோ இன்வெஸ்டர்ஸ்னால் யார், முதலீட்டாளர்கள். ஸோ முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக ஷேர்ஸில் சம் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பயனடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கல்ல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 3 விதமான பயனாளிகள், மேஜர் பெனிஃபிட்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டி, கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டி. ஸோ சமூகத்திற்கான பயன்கள் வந்து எப்படி வந்து சமூகத்தில் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்னது, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி. ஸோ பொருளாதார வளர்ச்சி. It accelerates the economic development by ensuring steady flow of savings into productive purposes. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனுடைய பயன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு மெனி மோர் ரீசன்ஸ் இருக்குது. பட் இது ரொம்ப மேஜர் ரீசன்ஸாக நம்ம கருதும் இல்லையா? பை என்ஷூரிங் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் சேவிங்ஸ் இன்டு ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் சர்ப்ளஸாக மணி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். அந்த சேவிங்ஸை சும்மா அப்படியே வச்சுருந்தா நமக்கு அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஸோ என்ன பண்ணணும், அடுத்ததாக அது ஏதாவது ஒரு சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கொண்டுட்டு போகணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அதில் என்ன கிடைக்கும், சம் ரிட்டர்ன்ஸ், இன்கம்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, சேவிங்ஸ் இன்டு ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சம் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, சம் கம்பெனிஸ் அவங்க அண்டர்டேக் பண்ணி அதன் மூலிமா அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணவோ அல்லது டெவலப் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபண்டை அவங்க எடுத்துகிட்டு அதன் மூலிமா அவங்க டெவலப் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான். ஸோ இப்போ எக்கனாமிக் இது மூலிமா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகும். அந்த கம்பெனி டெவலப் ஆகும்போது ஒவ்வொரு கம்பெனியும் அங்கே இருக்க ஒவ்வொரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் பப்ளிக்ஸ் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆன் தி ஹோல் என்ன ஆகும், நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உயரும் இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு மேஜர் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், ஸோ பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டியில் செகண்ட் பாயிண்ட், ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மாக இது செயல்படுது. ஸோ நிதி திரட்டுதலுக்கான ஒரு தளம், ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுது, இது செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய வந்து நம்ம செக்யூரிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஜென்ரல் பப்ளிக்ஸ். சரியா? அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுக்காக, சம் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய கேபிட்டலை வந்து நிறைய வந்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ அவங்களுடைய முதல்ல வந்து பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ அவங்களுடைய கம்பெனி எக்ஸ்பான்ஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய புது நிறுவனங்களை உருவாக்கணும். தென் அதனுடைய ஃபெசிலிட்டிஸை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷேர்ஸு, ஸோ இந்த மாதிரி டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அது என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் பப்ளிக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலிமா என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வர ஆரம்பிக்குது. சரியா? ஸோ இப்போது என்ன நடக்குது இங்கே, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மாக செயல்படுது. அதிகப்படியான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக தான் யார் செயல்படுறாங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது வந்து புரியாத விஷயம் இல்லை. ஸோ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக, enables the well managed
profit making companies to raise limitless funds by fresh issues of shares from time to time. என்ன பண்ணுறாங்க? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வெல் மேனேஜ்மெண்ட்டுக்காக, ஸோ அவங்க என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்காகட்டும், தென் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் டு ரைஸ் லிமிட்லெஸ் ஃபண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதிகப்படியான ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸுக்கு இன்னும் என்ன ஆகும், நிறைய ஃபண்டு வந்து தேவைப்படும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, லிமிட்லெஸ் ஃபண்ட்ஸ் தேவைப்படுறதுனால ஃப்ரெஷ் இஷ்யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூஸ்னால் என்னது, புது ஷேர்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணி அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த அவங்களுக்கு தேவையான ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷேர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணி அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபண்டை மொபைலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் பாருங்கள், அந்த பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டியில் தேர்ட் பாயிண்ட், டூல்ஸ் டு டைவர்ட் ரெசோர்ஸஸ். டூல்ஸ் டு டைவர்ட் ரெசோர்ஸஸ். ஸோ வளங்களை எப்படி வந்து மாற்றுறாங்க, ஸோ சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்கேர்ஸ் ரெசோர்ஸஸ் ஆர் தஸ் டைவர்ட்டட் டு எஃபிஷியன்ட்லி ரன் என்டர்பிரைசஸ் ஃபார் பெட்டர் யூட்டிலைசேஷன். ஸோ இதனால் என்ன பயனடைகிறாங்க பாருங்கள். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் மீன்ஸ் அதில் நம்ம என்னென்னு கால் பண்ணுவோம், ஸ்கேர்ஸ்னால் என்னது, மணி. ஸோ எப்போவுமே எந்த ஒரு கன்சர்ன் ஆகட்டும், என்ன ஒரு கார்ப்பரேட் கன்சர்ன் ஆகட்டும், எங்கேயுமே என்ன பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தால் கூட என்ன பண்ணோம், மணி அப்படிங்கிற அந்த ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அதான் நம்ம என்னென்னு சொல்லி கால் பண்ணுறோம், ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். ஸோ எப்பவுமே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த வளங்களில் எதுவும் ஒன்று, ஸோ மணி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ அந்த மணியை எப்படி வந்து நம்ம அதை டைவர்ட் பண்ணுறோம், தட்ஸ் டைவர்ட்டட் டு எஃபிஷியன்ட்லி ரன். ஸோ எப்படி ரொம்ப திறமையாக செயல்படக்கூடிய அந்த கம்பெனிஸில், அந்த என்டர்பிரைசஸில் ஃபார் பெட்டர் யூட்டிலைசேஷன் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை நல்லபடியாக அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ இருக்கக்கூடிய அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ நல்லா எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அண்ட் அடுத்ததாக கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன்னா மூலதன உருவாக்கம் சொல்லுவோம். இட் என்கரேஜஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எதை என்கரேஜ் பண்ணுறாங்க முதல்ல, ஸோ ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய கேபிட்டல் ஃபார்மேஷனை ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஸோ முதல்ல கேபிட்டல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நிறைய வந்து நமக்கு என்ன பண்ணணும், ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் எதன் மூலியமாக பண்ணுறோம், இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் ஃபார்மேஷனை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்குது, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ இதன் மூலிமா ஈஸியாக நம்ம ஃபண்ட் மொபிலைசேஷன் பண்ண முடியறதுனால. சரியா? அடுத்ததா ஃபண்ட் ரைசர் ஃபார் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அடுத்து பாருங்கள், அரசாங்கத்திற்கான நிதி திரட்டக்கூடிய அந்த வேலையும் எதன் மூலியமாக நடக்குது, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக நடக்குது. ஸோ இட் எனேபிள்ஸ் கவர்மெண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணுறாங்க, ஸோ கவர்மெண்ட்டுக்கான தேவையான ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அண்டர்டேக்கிங் சம் ப்ராஜெக்ட்ஸ், சில இது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸை வந்து செய்யணும், அதுக்கு தேவையான நிதியை வந்து திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணி இஷ்யூ பண்ணி அதன் மூலியமாக ஃபண்ட் மொபிலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சர்வ்ஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரைசிங் பப்ளிக் டெப்ட். என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சர்வ்ஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரைசிங் பப்ளிக் டெப்ட். அதனுடைய மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கினுடைய கடன் வந்து பெறுவதற்கும் என்ன பண்ணுறாங்க, இது ஹெல்ப் பண்ணுறாங்க. யார், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஜென்ரல் பப்ளிக்காகட்டும், ஒரு கன்சர்ன் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறக்கூடிய அந்த பர்சனுக்காகட்டும், யாருக்குமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபண்டு மொபைலைசராக என்ன பண்ணுறாங்க, யார் இருக்காங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செயல்படுறாங்க. அண்ட் ஸோ பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பாருங்கள், பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி. ஸோ நிறுவனத்திற்கான பயன்கள் என்னென்ன. ஸோ இப்போ முதல்ல பார்த்தது என்ன, சமூகத்திற்கான பயன்கள். ஸோ சமுதாயத்திற்கான பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது
பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒன் என்ன, பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி. ஸோ அந்த நிறுவனத்திற்கான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். ஸோ என்ஹான்ஸ் குட்வில் ஆர் ரெப்யூட்டேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு அல்லது புகழ் உயர்தல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நன்மதிப்பு, ரெப்புடேஷன் என்னது, நல்ல ஒரு மதிப்பு. ஸோ என்ஹான்ஸ் குட்வில், அவங்களுடைய நற்பெயரை வந்து என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ண. என்ஹான்ஸ் மீன்ஸ் என்னது, இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா என்ன கிடைக்குது நமக்கு, ஒரு குட்வில், அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பற்றின ஒரு குட்வில் கிடைக்குது, ஒரு நல்ல பேர் கிடைக்குது. சரியா? ஸோ அடுத்து அதான் சொல்கிறாங்க, companies whose shares are quoted on a stock exchange enjoy greater goodwill and credit standing. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா லிஸ்டட் கம்பெனிஸ் தான் என்ன பண்ண முடியும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய ஷேர்ஸை டிபெஞ்சர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலிமா இஷ்யூ பண்ண முடியும் ஜென்ரல் பப்ளிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ லிஸ்டட் கம்பெனிஸ்னு என்ன சொல்லியிருக்கோம், அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அதுலேயே நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ஜாய் கிரேட்டர் குட்வில். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், அவங்களுடைய நல்ல நன்மதிப்பு தெரிஞ்சிடும், நல்ல பேர் தெரிஞ்சிடும். அந்த யார் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியினுடைய குட்வில் நமக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அவங்க எவ்வளோ கிரெடிட் ஸ்டாண்டிங் என்ன, ஸோ அவங்களுடைய நல்ல ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நமக்கு என்ன தெரியும், ஆன்லைன் மூலிமா என்ன பண்ண முடியும், நம்ம ஆன்லைனில் நிறைய என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுடைய ஷேர் யார் யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய பொசிஷன் என்னங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், வெப்சைட் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அப்போ அவங்களுடைய குட்வில் ஆகட்டும், அவங்களுடைய கிரெடிட் ஸ்டாண்டிங் ஆகட்டும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் யாருக்கு, அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு. ஓகேவா? அடுத்ததாக வைட் மார்க்கெட். ஸோ வைட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொல்கிறோம், விரிவான சந்தை. ஸோ விரிவான சந்தை என்னது, ரொம்ப எல்லா இடங்களுக்கும் வேர்ல்ட் வைட் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை ஒரு ரிலேட் பண்ணக்கூடிய, ஒரு மெர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க யார், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். there is a wide and ready market for such securities. என்ன பண்ண முடியும், இங்கிருந்து வெளிநாடுகளிலிருந்து கூட என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணவோ என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது there is a wide என்னது, பேரளவில் செய்யக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் தான் இது, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டினுடைய டிரான்சாக்ஷன். அண்ட் ரெடி மார்க்கெட்டாகவும் இருக்குது. ஸோ ரெடி மார்க்கெட் என்னது, எப்போ வேணாலும் பை பண்ண முடியும் அண்ட் எப்போ வேணாலும் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது இந்த வைட் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ அந்த கம்பெனிஸுக்கு வந்து என்ன இருக்குது, ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸையோ அல்ல சம் செக்யூரிட்டிஸையோ பை பண்ணவோ சேல்ஸ் பண்ணவோ முடியும். ஸோ இப்போ அந்த கம்பெனிஸுக்கு வந்து என்ன இருக்குது, அது அவங்களுடைய கேபிட்டலை சட்டைனாக என்ன பண்ண முடியும், ஒரு இம்மீடியேட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, ஈஸியாக இதன் மூலிமா பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அடைகிறாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்ததாக ரைசஸ் ஹியூஜ் ஃபண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ரைசஸ் ஹியூஜ் ஃபண்ட்ஸ், பெரும் நிதி திரட்டுறாங்க. இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, பேரளவில் ஒரு நிதி திரட்டக்கூடிய ஒரு விஷயம் இங்கே என்ன நடக்குது, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக நடக்குது. தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேன் ரைஸ் ஹியூஜ் ஃபண்ட்ஸ் ஈஸிலி பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். எதன் மூலியமாக பண்ணுறாங்க, அவங்களுடைய இஷ்யூஸ் மூலியமாக எது நடக்குது, இந்த ஷேர்ஸையும் டிபெஞ்சர்ஸையும் என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறது மூலியமாக. எதன் மூலியமாக பண்ணுறாங்க, த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இஷ்யூ பண்ணுறது மூலிமா என்ன பண்ண முடியும், கேன் ரைஸ் ஹியூஜ் ஃபண்ட் ஈஸிலி. என்ன பண்ண முடியும், ஹியூஜ் ஃபண்ட்ஸ்னால் என்னது, பேரளவில், அதாவது அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பணம் வந்து என்ன பண்ண முடியும், ஃபண்டை நம்மளால் இங்கே மொபிலைஸ் பண்ண முடியுது. எதன் மூலியமாக, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மீடியம் மூலமாக. ஓகேவா? அடுத்ததாக இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த். என்ன பண்ணுறாங்க, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், இன்க்ரீஸிங் பார்கெனிங் ஸ்ட்ரென்த், பேரம் பேசக்கூடிய வலிமையை அதிகப்படுத்துகிறாங்க. சரியா? இன்க்ரீஸிங் பார்கெனிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் பேரம் பேசக்கூடிய வலிமையை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ கம்பெனிஸ் whose shares rise in the stock exchange command higher bargaining power in the event of further expansion, merger and amalgamation. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ண நினைக்கிறோம். அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், சின்ன கம்பெனியாக இருக்கலாம், அல்லது கார்ப்பரேட் செக்டார்ஸாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், ஏதோ சம் பர்பஸ்க்காக அவங்களுடைய தேவைக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ஃபண்ட் மொபிலைசேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த கம்பெனிஸ் அதோட ஷேர்ஸை வந்து எப்படி ரைஸ் பண்ணுறோம், ஷேர் வேல்யூ வந்து எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமாண்ட் ஹையர் பார்கெனிங் பவர். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பார்கெனிங் ஒரு விஷயம், பேரம் பேசக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஈவன் ஆஃப் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன், மெர்ஜர் ஆர் அமால்கமேஷன். ஸோ இந்த மாதிரியான மெர்ஜர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஒரு நியூ பிஸ்னஸ் சேர்ந்து என்ன பண்ணுறது, ஒரு புது கன்சர்னை உருவாக்குறது. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுவோம், அவங்களுடைய கம்பெனியை விரிவுபடுத்தணும், இல்லை ஒரு சம் பிரான்ச்சஸ் உருவாக்கணும், அல்லது இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அமால்கமேஷன் சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொல்லுவோன்னா, ஒரு கம்பெனியை வந்து என்ன பண்ணுறது, இன்னொரு பிஸ்னஸை வந்து என்ன பண்ணுறது, அண்டர்டேக் பண்ணிக்கிறது. இந்த கன்சர்ன் என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு பிஸ்னஸை என்ன பண்ணுவாங்க, அவங்க அண்டர்டேக் பண்ணிவிட்டு நடத்துவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸஸ்க்காக என்ன பண்ணுறோம், ஸோ அவங்களுடைய கம்பெனியினுடைய அந்த நேம் குட்வில் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணலாம், அதிகப்படியாக என்ன பண்ண முடியும், அவங்க ரைஸ் பண்ணி அந்த ஷேரை வந்து என்ன பண்ணுவாங்க, ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக சரியா ரைஸ் பண்ணும்போது அதிகப்படியான விலைக்கு நம்ம அந்த ஷேர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அதன் மூலிமா நிறைய ஹெவி ஃபண்டை அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஸோ இதான் நிறைய பெனிஃபிட்ஸ் சரியா. ஸோ பெனிஃபிட்ஸ் த கம்பெனினா இந்த இதெல்லாம், தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா. அண்ட் அடுத்ததா பெனிஃபிட்ஸ் டு த இன்வெஸ்டார். ஸோ அடுத்து பாருங்கள், அதாவது அடுத்த கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பெனிஃபிட்ஸ் டு த இன்வெஸ்டார். ஸோ முதலீட்டாளர்களுக்கான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ முதலீட்டாளர்கள் யார், அந்த ஜென்ரல் பப்ளிக்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, யார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ சம் செக்யூரிட்டிஸில், ஷேர்ஸில், இதெல்லாம் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம், இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டினா என்னென்னு சொல்லியிருக்கோம், முதல்ல இதெல்லாம் நம்ம நிறைய இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஸோ நீர்மைத்தன்மை, அதாவது என்கேஷ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அவங்க சம் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சம் டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது எப்போ வந்து என்ன பண்ணுறோம், என்கேஷ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் to convert his shares into cash. என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன வேலை செய்கிறாங்க, helps an investors to convert his shares into cash. என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸ்லேருந்து கேஷாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. குயிக்லி அண்ட் thus increases the liquidity of his investment. என்ன பண்ணுறாங்க, குவிக்காக ரொம்ப என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய லிக்விடிட்டி பண்ண முடியும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், லிக்விடிட்டி பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுடைய முதலீட்டை என்ன பண்ண முடியும், ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். யாருக்கு, இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அந்த லிக்விடிட்டி பண்ண முடியும் கேஷாக. யாருக்கு, இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு. அடுத்ததாக ஆடிங் கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டினா என்னது, பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கைன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இது கொலாட்ரல் செக்யூரிட்டினானது ஒரு சம் ஆத்தன்டிக் ஒரு ப்ரூஃபாக இருக்கலாம், ஒரு எவிடன்ஸ் மாதிரி அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியாக இதை வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ த ஃபேக்ட் தட் செக்யூரிட்டி இஸ் டீல்ட் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேக்ஸ் இட் அ குட் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் அப்டைனிங் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ். என்ன பண்ணுறாங்க, சம் லோன்ஸ் வந்து நம்ம பேங்க்ஸ்லேருந்து நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகேவா. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அது எப்போ வேணலாம், அதோடைய மதிப்பு இன்க்ரீஸ் பண்ணும்போது சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு இந்த சம் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லி கால் பண்ணுறாங்கன்னா அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் கால் பண்ணுறோம். பட் அந்த ஸ்டாக்கை அது சம்திங் அந்த ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லோன் கெட் பண்ணுறோம். அது இப்போ எங்கே வச்சுட்டு பேங்க்கில் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், சம் லோன்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரியான கொலாட்ரல் செக்யூரிட்டியாக இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ஆடிங் கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க இதை ஓகேவா. ஸோ இப்போ இன்வெஸ்டருக்கு என்ன பண்ண முடியும், இதை வந்து பேங்க்கில் இதை பிளட்ஜ் பண்ணி இதன் மூலியமாக நம்ம லோன் கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய கிளாஸிஃபிகேஷன் நிறைய செக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பயனடைகிறாங்க. ஸோ கம்யூனிட்டி ஆகட்டும் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் அடுத்ததாக யார் இருக்கிறாங்க, அந்த கம்பெனி ஆகட்டும். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நிறைய வகையில் என்ன பண்ணுறாங்க, பெனிஃபிட்டராக இருக்கிறாங்க. அண்ட்
இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன். ஸோ இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவோம், முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பு. ஸோ இதில் வந்து என்ன நமக்கு கிடைக்குது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக. ஸோ நம்ம யார் இன்வெஸ்டாராக இருக்கிறோமோ அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தன்மை கிடைக்குது. ஸோ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சேஃப் கார்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் interest and ensures fair dealing by strictly enforcing its rules and regulations. என்ன பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்டார்னுடைய ப்ரொடெக்ஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க சேஃப் கார்ட் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. யார், த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இன்வெஸ்டர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்ஷூர்ஸ் ஃபேர் டீலிங். எதனால் பாதுகாக்கப்படுறாங்க, ஃபேர் டீலிங் இங்கே நடக்கிறதுனால. ஸோ பை ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் இட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கேருந்து இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. எதை, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபேர் டீலிங்ஸ் நடக்குது, உண்மையான ஒரு நேர்மையான ஒரு டீலிங்ஸ் அங்கே நடக்கிறதுனால அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டார்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. சரியா, அடுத்து பயன் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பெனிஃபிட்ஸ் டு த இன்வெஸ்டார். ஸோ இன்வெஸ்டார்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு கிடைக்குது. அண்ட் அடுத்ததா ஃபோர்த் பாருங்கள், assessing real worth of security. ஸோ assessing real worth of security அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பங்கு பத்திரங்களினுடைய உண்மையான மதிப்பை வந்து என்ன பண்ணுறோம், மதிப்பீடு செய்கிறோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ண முடியுது, நம்மளுடைய ஷேர்ஸ் இருக்குது, ஷேர்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன அந்த டைமில். ஸோ பர்டிகுலர் டைம், இப்போது நான் ஒரு 6 month முன்னாடி அந்த ஷேரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த 6 month ஆஃப்டர் என்னவாக இருக்கணும், அந்த ஷேர்ஸினுடைய வேல்யூ ஒன்று டிக்ரீஸ் ஆகிருக்கணும் அல்லது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ அப்போனுடைய மதிப்பை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், an investor can easily assess the real worth of securities in his hands. என்ன பண்ண முடியும், ஸோ அவங்களுடைய ஹேண்டில் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பாண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது வச்சுருக்கிறதுனால மட்டும் இல்லை, ஈஸிலி அசஸ் த ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டிஸ். என்ன பண்ண முடியும், ஈஸியாக அசஸ் பண்ண முடியும் அந்த செக்யூரிட்டிஸ். நம்ம செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டிஸினுடைய ரியல் ஒர்த் என்ன அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அஸ் மார்க்கெட் கொட்டேஷன். எதன் மூலியமாக, இந்த மார்க்கெட் கொட்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாக. ஆர் பப்ளிஷ்ட் டெய்லி இன் த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் இன் வெப்சைட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ எதுலாம் இது அதனுடைய டீட்டெயிலை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா எதன் மூலிமா, டெய்லி பாருங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் அண்ட் இன் வெப்சைட்ஸ்லையும். ஸோ ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறாங்க, அதனுடைய அந்த அன்றைய மதிப்பு என்ன, இந்த அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்குக்கு ஷேருக்கு இன்னைய ரேட்டில் எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான மார்க்கெட் கொட்டேஷன்ஸ் மூலியமாக நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன், மெக்கானிசம்ஸ் டு ட்ரேட் செக்யூரிட்டி. என்ன பண்ணுறாங்க, மெக்கானிசம்ஸ் டு ட்ரேட் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க, பத்திரங்களின் வியாபாரத்திற்கான கருவியாக செயல்படுது. ஸோ பத்திரங்களினுடைய வியாபாரத்திற்கான கருவியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, the stock exchange provides a mechanism by which purchase and sales of listed securities take place in a matter of few minutes. என்ன பண்ண முடியுது, நம்மளுடைய ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன பண்ண முடியுது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு ஒரு என்ன மாதிரியான பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் இருக்குது, என்ன லிஸ்டட் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ்னால் முதல்ல எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸில் தான் ஷேர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே பையிங் அண்ட் சேலிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்துவாங்கன்னு முதல்ல பார்த்துருக்கோம். அப்போது பிளேஸ் இன் மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸில் என்ன பண்ண முடியுது, அவங்களுடைய என்னென்ன ஷேர்ஸ் இருக்குது, என்னென்ன லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அங்கே இருக்குது, ஸோ அதை எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி என்ன பண்ண முடியுது நம்மளுக்கு இந்த மாதிரியான இதில் இந்த ஒரு மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டி மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு சேல்ஸ் எந்தெந்த மாதிரியான லிஸ்டட் கம்பெனிஸுடைய ஷேர்ஸ் இருக்குது, ஸோ அது பெஸ்ட்டாக, ஸோ எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இது இந்த மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அடுத்ததா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் as follows. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பாருங்கள் லிமிட்டேஷன்ஸ் பாருங்கள். லிமிட்டேஷன் என்னது, அதில் இருக்கக்கூடிய
குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷேர் வேல்யூஸும் சரி, ஒவ்வொரு கம்பெனியுடைய குட்வில்ஸும் சரி, எல்லாம் என்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸும் சரி, எல்லாமே என்ன இருக்குது, யூனிஃபார்மிட்டியாக இல்லை, ஒரே மாதிரி இல்லை, அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில். ஓகேவா, அது சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா செகண்ட் ஒன் பாருங்கள், ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். என்ன சொல்கிறாங்க, அதில் இருக்க ஸோ எந்த விதமான தடைகளும் இல்லை. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் என்னது, எந்த விதமான தடைகளும் இல்லை ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு ஸோ யார் வேணாலும் என்ன பண்ண முடியுது, அவங்களுக்குன்னு சர்டன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ ஸோ சம்திங் இந்த மாதிரியான ஒரு லிமிட்ஸ் என்ன பண்ணலை, அதில் எந்த விதமான லிமிட்ஸும் இல்லை. ஸோ யார் வேணாலும் என்ன பண்ண முடியும், அதில் மெம்பர்ஷிப் ஆக முடியும். அது இதில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். சரியா, ஸோ அப்போது அந்த ஒரு ப்ரையாரிட்டி யாருக்கும் வந்து என்ன இல்லை. ஸோ யார் வேணாலும் என்ன பண்ண முடியும், அதில் மெம்பராக ஜாயின் பண்ண முடியும், அவங்களுடைய கம்பெனியினுடைய ஷேர்ஸை பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்த முடியும். ஸோ அது என்ன பண்ணுறாங்க, அவங்க கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ப்ரொசீஜருக்கு உட்பட்டு இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக அதை ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் அடுத்ததாக பாருங்கள், தேர்ட் ஒன், ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன்ஸ். என்ன பண்ணுறாங்க, முதலில் நம்ம ஸ்பெகுலேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஊக வணிகம் சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்க, அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பெகுலேஷன் என்ன சொல்லியிருக்கோம், அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா, சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலர் கம்பெனியுடைய ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டைம்லேயே பர்டிகுலர் ஃபுல்லாக பை பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ அதனுடைய பை பண்ணி வச்சுட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு டிமாண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணுறதுனால என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த விலை அதிகமாக இருக்குது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனுடைய ஷேர் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க இல்லையா. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க இதன் மூலிமா. ஸோ அவங்க வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஷேர்னுடைய மதிப்பு டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது, அப்படி பண்ணக்கூடிய அந்த ஸ்பெகுலேஷன்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ண முடியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி வச்சிருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் என்ன இருக்குது, இது ஃபெயிலியர் டு கண்ட்ரோல், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய லிமிடேஷனாக இதையும் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக அலோவிங் மோர் தேன் ஒன் சார்ஜ் இன் அ பிளேஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, புரோக்கர்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஷேர்ஸை சேல் அண்ட் பையிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய சார்ஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நான் இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் margin requirement in stock exchange or in the case of produce exchanges. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சர்டன் மார்ஜினல் ஒரு வேல்யூஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த இன்சிஸ்டிங்கும் என்ன இல்லை இங்கே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இல்லை. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட குட்வில் எப்படி இருக்குது, எப்படி ரன் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டட் மேட்டர்ஸ் தெரிஞ்சுட்டா போதும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸுக்கு போயிடுறாங்க, ஏதாவது செக்யூரிட்டிஸை சேல்ஸ் பண்ணுறது பை பண்ணுறது ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடுறாங்க. ஓகேவா, ஸோ இப்படி பண்ணுறதுனால சர்டன் மார்ஜின் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணணும், அவங்களுடைய கணக்குகளில் இருக்கணும். ஸோ அல்லது ஃபினான்ஸ் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குங்கிறது ஒன் ஆஃப் த ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோ. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் in India. So இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். Until then, bye students.